பார்க்கலாம் வாங்க. அதாவது ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். 15 ஹெர்பல்ஸ் போட்டு நம்ம நல்லெண்ணெயில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இந்த ஹெர்பல் அப்படின்னா பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹென்னா பவுடரெல்லாம் வாங்காமல் எல்லாமே 15 ஹெர்பல்ஸுமே அரைச்சி இந்த மாதிரி உள்ளே சேர்த்து நல்லெண்ணெய் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லெண்ணெய் அப்படின்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இது வந்து சளி பிடிக்குமா அந்த மாதிரியெல்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக இல்லைங்க. அந்த 15 ஹெர்பல்ஸில் ஒன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா கருந்துளசி போடுறோம். அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கி வைப்பேன் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் நான் மிளகு சேர்த்து இறக்கி வச்சு ஒரு 2 டேஸ் அப்படியே விட்டு அதுக்கப்புறம் தான் ஃபில்டர் பண்ணுவேன். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம க்ரீன் கலரில் நல்லா அரைச்சி போட்டோம் இல்லைங்களா, நல்லா பிளாக் கலராக வர்ற அளவுக்கு நம்ம விட்டுறலாங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்காது. நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம மிளகு போட்டு இறக்கிக்கலாம். நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒயிட் ஹேர் நம்மளோட கஸ்டமர் பிக் அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள். ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களுக்காக மறுபடியும் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். நல்ல ஒயிட் ஹேருக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் இருக்குது, ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக ரிசல்ட் இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணலாங்கிற வீடியோ ஆல்ரெடி கொடுத்துட்டேங்க. உங்களுக்கு இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.